அஸ்ஸலாமு அலைக்கும். அதனால உங்களுக்கு நல்லா நன்மை தருவான், உங்களுக்கு கூடி நன்மையை நல்லா தருவான். எங்களுக்கு தண்ணி கஷ்டமா, இந்த ஏரியா தண்ணி கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தொழுகைக்கு போல நேரத்துக்கு ஒரு ஒதி செஞ்சுக்கிறது போல தண்ணி இல்லை மகன். உங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு உள்ள குட்டிக்கு உங்களுக்கு அவ்வளோ நன்மையை மேலே மேலே தந்து எதுவும் அது மாதிரி எங்களுக்கு கணத்தை இங்கே அடித்தாங்க. நமக்கு அவ்வளோ ஹைராய் தருமா இல்லாட்டி ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ் தண்ணீரோட ஏற்பாடுகள் அந்த ஏரியாவுக்கு பின்தங்கிய கிராமங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பெரிய உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சுற்றி பல குடும்பங்கள் இருக்குது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா ஃபி ஹுஸ்னி தஆவுனிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு 2024 4ஆம் மாதம் 4ஆம் தேதி அல்ஹம்துலில்லாஹ் குபுஹல்லவ ஹொரோபத்தான என்று சொல்லக்கூடிய இடத்துல மாஷா அல்லாஹ் இந்த கிணறை ஓப்பன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிணறை எங்களுக்கு தந்தவங்க நசீரா நௌஃபர் என்று சொல்லக்கூடிய தந்திக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், எல்லா நிலைமைகளும் பொருந்திக் கொள்வானாக. இது நசீரா நௌஃபர் என்று சொல்லக்கூடிய எந்த நோக்கத்துக்கான தந்தார்கள் அந்த நோக்கத்தை அல்லாஹு தாலா கபூல் செஞ்சு கொள்ளலும், நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையும் அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சு கொள்கின்றோம். மாஷா அல்லாஹ் இது ஒரு பொதுவான ஒரு கிணறாக நாங்கள் இந்த இடத்துல செஞ்சிருக்கிறோம். இது எங்களோட அமைப்புடைய 635வது ப்ராஜெக்டில் டியூப்வெல் 87வது நாங்கள் இந்த இடத்துல செஞ்சிருக்கோம். மாஷா அல்லாஹ் பரக்கத்தாக தண்ணி வந்து கொண்டும் இருக்குது. இது ரமதான்ட காலம், ஏன்னா இது ஆகப்பெரிய ஒரு சதக்கா, மக்களுக்கு தண்ணீர் போட்டுறது. மாஷா அல்லாஹ் இது யாரும் எல்லாரும் பாவிச்சு கொள்ளையிலும் இது பொதுவான ஒரு கிணறாக இந்த இடத்துல நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மகன் உங்களுக்கு இசாகல்லாஹர நான் உங்களுக்கு நன்றி செலுத்தியமா. தமிழா மாதம் புண்ணியமான மாதத்தில் நீங்கள் இந்த தண்ணி என்னை கெட்டு தந்தீங்க மகன். உங்களுக்கு அல்லாஹ் மேலே மேலே சந்தோஷத்தை தருவான். தமிழா மாதம் மகன் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடனாக இருக்கேன் மகன். இந்த தண்ணி இங்கே எடுத்து தந்ததுக்கு இசாகல்லாஹர எனக்கு தந்தது.